வந்து பார்த்தீங்கன்னா, முகம் எவ்வளோ டல்லா, எவ்வளோ கருப்பா இருக்கு. நெறைய பேர் உங்க ஃபேஸ கரெக்ட்டா போட்டு காமிங்கக்கான்னு சொல்றீங்க இல்லையா? ஃபேஸ் நல்லா எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்படி இருக்கிற ஃபேஸு இப்ப எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இப்படி ஆகணும்னா, நீங்க இப்ப இந்த க்ரீம வந்து ரொம்ப சூப்பரா ரெடி பண்ணி போட போறோம். இங்க பாருங்க. இப்ப ஃபேஸ் முன்னாடி எப்படி இருந்துச்சு? எனக்கு போட்டு காமிங்கக்கா அப்படின்னு நீங்க சொல்றீங்க. உங்க முகத்துல போடுங்கன்னு. எவ்வளோ பிரைட்டா, எவ்வளோ சூப்பரா ரெடி ஆயிருச்சு பாருங்க. 10 நிமிஷம் தாங்க. செம்மையா வந்து ரெடி ஆயிரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம ஆயிரக்கணக்கில செலவு பண்ணி, நீங்க உடனே மேக்கப்புக்கு, டச்சப்புக்கு க்ரீம் ரெடி பண்ண வேண்டாம். அதுவும் இந்த வீடியோவிலேயே இருக்கு. இந்த மாரி ஃபேஸ நல்லா க்ளோவா சூப்பரா ரெடி பண்ணிட்டு, நான் சொல்ற க்ரீம லைட்டா டச்சப் பண்ணிட்டு ஒரு பொட்டு வச்சீங்க அப்படின்னா, எந்த ஒரு செலவு இல்லாம செம்மையா நீங்க வந்து ஃபங்ஷன் போயிட்டு வந்துடலாம். ரெகுலராவே இது உங்கனால யூஸ் பண்ண முடியும். இந்த மாரி ஃபேஸ் வாஷ் பண்ணதே, அந்த க்ரீம நீங்க தடவி அப்படியே ஒரு பொட்டுன்னு வச்சுட்டு போங்க. நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு பிரைட்னஸா நான் யூஸ் பண்ற இன்னைக்கு டிப்ஸ நான் ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீட்டா நம்ம வந்து ஃபேஸ் பேக் வந்து போட்டுட்டு, உடனே வந்து ஒரு பக்கம் வெளியில போறீங்க அப்படின்னா, செலவே இல்லாம இன்னைக்கு ஒரு சூப்பரான க்ரீமும் உங்களுக்கு ரெடி பண்ணி காமிக்கிறேன். நீங்க அத வந்து டச்சப் மட்டும் பண்ணிட்டு போனீங்கனாவே போதும். என்ன வந்து க்ரீம் போட்டீங்கன்னு கேட்பாங்க. வீட்ல 5 பைசா செலவு இல்லாம சிம்பிளா உங்களுக்கு இன்னைக்கு மேக்கப் வந்து எப்படி போடுறதுன்னு நான் காமிக்கிறேன். நான் யூஸ் பண்ற ஒரு மெத்தேட உங்களுக்கு சொல்றேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, நீங்க கண்டிப்பா இத யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம சொல்லுங்க. நான் வந்து வெளியில போறப்ப ரொம்ப வந்து அதிகமான க்ரீம் எல்லாம் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு தக்காளி எடுத்துட்டு இதில காப்பி பவுடர வந்து நல்லா இதில போட்டுக்கோங்க ஃபுல்லா. அடுத்ததா இதில கொஞ்சமா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, காஃபியும், தக்காளி அடுத்து வந்து அந்த சுகர் வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதில நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி குடுத்துட்டு, இப்போ நம்ம ஃபேஸில இருக்கிற அழுக்க வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு, சூப்பரா வந்து கழுவிட்டு, அதுக்கப்புறம் நான் சொல்ற அந்த க்ரீம மட்டும் நீங்க டச்சப் பண்ணிட்டு, நீங்க அப்படியே பொட்டு ஒண்ணு வச்சுட்டு போயிட்டே வரலாம். எவ்வளோ சூப்பரா வெள்ளையா இருப்பீங்கன்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு வெள்ளையா இருப்பீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இங்க பாருங்க இப்போ ரெடி பண்ணியாச்சு. நம்ம ஃபேஸ்ல இப்போ அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இது அந்த மாரி இருக்கு இல்லையா? இத வந்து நீங்க ஒரு தட்டு ஏதோ வச்சீங்கன்னா, கீழ வந்து நம்ம விழுகறக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பொட்டெல்லாம் எடுத்துருங்க. எல்லா பக்கமே நல்லா வந்து பாருங்க, இந்த மாரி நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. நீங்க எந்த அளவுக்கு கருப்பா இருந்தாலும் சரி, வெயில்ல போயிட்டு வந்தாலும் சரி, முகம் வந்து நல்லா கருப்படிஞ்சு இருக்கு அப்படின்னா, நீங்க இந்த தக்காளிய இந்த ஒரு இத மட்டும் நீங்க ரெடி பண்ணி ஃபேஸ நல்லா சுத்தம் பண்ணிருங்க. நல்லா அந்த சர்க்கரையோட இந்த மாரி நல்லா ஒரு 2, 3 நிமிஷம் நல்லா மசாஜ் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் இத நம்ம கழுவிட்டு பாருங்க. அந்த ஸ்கின்ல இருந்த அழுக்கு எல்லாமே சுத்தமா நம்மளுக்கு வந்துரும். தக்காளி வந்து எல்லாத்துக்குமே வந்து செட் ஆகும். அதனால தான் நான் தக்காளி யூஸ் பண்றேன். இதே நீங்க லெமனா கூட யூஸ் பண்ணலாம். லெமன் நெறைய பேத்துக்கு வந்து செட் ஆகாது. அதனால தான் தக்காளியில வந்து பண்றோம். இப்போ இந்த மாரி நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணி முகத்த கழுவிக்கலாம். இப்போ கையில வந்து லைட்டா அப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் மசாஜ் பண்ணி விடையில ஸ்கின் நல்லா ஓப்பன் ஆகி உங்களுக்கு உடனே வந்து ரிசல்ட்டும் நல்லா கிடைக்கும். இதில் என்னென்னா அந்த சுகர் வந்து கொஞ்சம் பெருன்னு இருக்கிறதுனால காஃபியோட சேர்த்து நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணையில் நல்லா அந்த அழுக்கெல்லாம் சுத்தமாக ரிமூவ் ஆகி வந்துடும். முகம் வந்து வயதான மாதிரி தோற்றம் இருந்தால் கூட அதை ரெடி பண்ணி நல்லா உங்களுக்கு வந்து முகத்தை நல்லா டைட் பண்ணி கொடுக்கும் லூஸாக இருக்கிறத கூட. இப்போ நல்லா மசாஜ் பண்ணியாச்சு. இப்போ நான் கழுவிட்டு வந்துடுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சூப்பரா வந்து கிளியர் ஆயிடுச்சுன்ட்டு.
இது முகத்துக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் கை கால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா நீங்கள் காஃபியோட மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு குளிக்க போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் கழுத்து கருமை இதெல்லாம் வந்து நீங்கள் நல்லா யூஸ் பண்ணலாம். செம்மையாக ரிசல்ட் உடனே வந்து கிடைக்கும். தக்காளிக்கு பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. நம்ம முகம் வந்து அப்ளை பண்ணுறப்ப எவ்வளோ டல்லாக எப்படி இருந்துச்சு, இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சூப்பராக இருக்கா? இப்போ இந்த மாதிரி நல்லா தொடச்சிருங்க. தொடச்சிட்டு இப்போ குளிக்க போகிறீங்க, குளிச்சுட்டு வந்துட்டு என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி நல்லா தொடச்சிட்டு நம்ம ஹை லெவலாலாம் வந்து போட்டு எல்லாரும் எல்லா க்ரீமும் வாங்கி போட்டு நம்ம யூஸ் பண்ண முடியாது. அது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். நான் வந்து சிம்பிளாக வீட்டில் இருக்கிற நான் என்ன பண்ணுவேனோ அதை மட்டும் உங்களுக்கு ரெடி பண்ணி காமிக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இனிமேல் கண்ட க்ரீமெலாம் விட்டுட்டு இந்த கெமிக்கல் இல்லாமல் ஒரு க்ரீமை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப செம்மையாக இருக்குது ரிசல்ட்டு. நிறைய பேர் நீங்கள் முகத்துக்கு என்னக்கா போடுறீங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் அதை போடுறதுனால எனக்கு பருக்கள் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஹோம்மேடாக ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அதே மாதிரி ஈஸியாக எல்லாருனாலையும் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு க்ரீம் தான். சரிங்களா? இப்போ ஆரம்பிச்சிடலாமா? அந்த க்ரீம் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பண்ணுறது, எப்படி பண்ணிவிட்டு வந்து அப்ளை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 ரூபா ஃபேர் அண்ட் லவ்லி வந்து எடுத்துக்கோங்க. என்னடா சிம்பிளாக கேட்குறேன், ஏன்னா நம்மளுக்கு வந்து சிம்பிள் தாங்க எப்போவுமே வந்து நிரந்தரம். அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா அதை உங்களுக்கு அப்படியே வீடியோவில் காமிக்கிறேன். இந்த ஃபேர் அண்ட் லவ்லி வந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? எனக்கு முகத்துக்கு பவுட்ரு அடிக்கவே பிடிக்காதுக்கா அப்படின்னு சொல்கிறவங்க நிறையா பேர் இருக்கீங்க. அவங்க இந்த க்ரீமை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ண செகண்டில் நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு பொட்டு மட்டும் வச்சுக்கோங்க. எந்த க்ரீமும் நீங்கள் பயன்படுத்த தேவையில்லை. அந்தளவுக்கு ஒரு அட்டகாசமான ஒரு சூப்பரானது தான். இப்போ ஃபுல்லாகவே நான் இதில் இருந்தது எல்லாமே வந்து இந்த க்ரீம் ஃபேர் அண்ட் லவ்லியே நம்ம எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் 5 ரூபா ஃபேர் அண்ட் லவ்லி தான் எடுத்திருக்கேன். இது நீங்கள் அதிகமாக ரெடி பண்ணி கூட வச்சுக்கலாம். இப்போது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெகுலராக எல்லோரும் அதிகமாக யூஸ் பண்ணுற பவுடர் வந்து பார்த்திங்கன்னா பான்ஸு. சரிங்களா? நானும் வந்து இது தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் இதே பவுடரில் உங்களுக்கு ரெடி பண்ணி காமிக்கிறேன். ஒரு வேளை எனக்கு பான்ஸ் வந்து பிடிக்காதுக்கா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் எந்த பவுட்ரு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பவுடரை நீங்கள் மிக்சிங் பண்ணிக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் இந்த க்ரீமுக்கு ஃபேர் அண்ட் லவ்லி யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ரிசல்ட் வந்து நல்லா சூப்பராக கிடைக்கும். சரிங்களா? இப்போ இதில் வந்து பவுடரை கொட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை ஃபேர் லவ்லியோடு நம்ம சேர்த்து கையிலே வந்து நீங்கள் குழச்சிக்கலாம். ஆனால் இதை ரெடி பண்ணி நீங்கள் ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம காலையில் எழுந்திரிச்சி இதை ரெடி பண்ணுறதுக்கு டைம் இருக்காது இல்லையா? அதனால் நான் கொஞ்சம் எக்ஸஸாகவே நான் இன்றைக்கி ரெடி பண்ணுறேன். சூப்பர் மெத்தடாக இருக்குது. நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு நல்ல ரிவ்யூ கொடுக்கும். இதை போட்டு நீங்கள் பவுட்ரு, ரோஸ் பவுட்ரு அதெல்லாம் எதையுமே நீங்கள் செலவே பண்ண வேண்டாங்க. இந்த ஒரு க்ரீமை வந்து நீங்கள் ரெடி பண்ணாலே போதும். நல்லா 2 விரல் வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு தட்டில் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா சுற்றி விடுங்க. சூப்பரான ஃபேஸ் க்ரீம் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இவ்வளோ க்ரீம் வந்து தேவைப்படாது. இதை நான் இப்போ என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் ரெடி பண்ணி ஒரு சின்ன டப்பா இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம். செம்ம வாசனையாக இருக்கும். என்ன க்ரீம் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க முடியாத அளவுக்கு கேட்பாங்க. அவ்வளோ இதாக இருக்கும். இது ரெடி பண்ணி நீங்கள் இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை விட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா நல்லா ஜில்னஸாக இருக்கும் காலையில் அப்ளை பண்ணுறதுக்கு. இது நீங்கள் நைட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு தூங்கி பாருங்கள். அப்படியே ஒயிட் ஆகிருவீங்க. செம்ம ரிசல்ட் இருக்கும். நான் இது சும்மா சொல்ல, என்னோடய அனுபவத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள் டப்பாவில் நான் சேவ் பண்ணிவிட்டேன். இப்போ லைட்டாக இருக்கிறத நான் உங்களுக்கு டச்சப் பண்ணி காமிக்கிறேன்.
கை பாருங்கள் இப்படி இருக்குது. பாருங்கள், உங்களுக்கே தெரியுதா இந்த கை எவ்வளோ கருப்பாக இருக்குது. இந்த கை பாருங்கள் போட்ட செகண்டில். நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் பவுட்ரு எதுவுமே வந்து போட தேவையில்லை. சூப்பராக ஒயிட் ஆயிடுவீங்க. எவ்வளோ டிஃப்ரெண்ட்னு பாருங்கள். இப்போ நான் முகத்துலேயே உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும். 2 நிமிஷம் கூட ஆகாது. இதுக்கு மேலே நீங்கள் வந்து எதுவுமே பண்ண வேண்டாங்க. பாருங்கள், நீட்டாக துடைச்சாச்சு. கை வந்து அப்படியே இருக்கும். என்னென்ன போட்டு யூஸ் பண்ணிங்கங்கிற மாதிரி பவர்ஃபுல்லாக காட்டும். இங்கே பாருங்கள், ஒரு செகண்டில் உங்களால் இது இப்போ வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறப்போ எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம மூஞ்சியில் வந்து போட்டுட்டு முகம் எந்த அளவுக்கு வெள்ளையாகுதுன்னு பார்க்கலாம். வந்து நம்ம க்ரீம் வந்து ரெடி பண்ணியாச்சு. ₹1 செலவு இல்லாமல். இங்கே பாருங்கள், சும்மா லைட்டாக டச்சப் பண்ணிவிடுவீங்க. ஃபேர் லவ்லியோ க்ரீமோ எதை யூஸ் பண்ணுவீங்களா அந்த மாதிரி இதை போட்டிங்கனாவே போதும். ரொம்பலாம் வந்து பண்ண வேண்டாம். ஒரு ஃபேர் லவ்லி எடுத்து வச்சிங்கன்னா 2-3 வாரத்துக்கு வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு வாசனைங்க. அந்த பவுடருக்கு அந்த க்ரீமுக்கும் செம்ம வாசனையாக இருக்கும். என்ன ஸ்ப்ரே ஏதாவது போடுறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். இது நான் என்னோடய அனுபவத்தில் நிறைய போட்டு பார்த்ததுனால உங்களுக்கு நான் சொல்லி இன்றைக்கி இந்த க்ரீம் முடிஞ்சதுனால உங்களுக்கு போட்டிருக்கீங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணுவேன். இப்போ நான் அதிகமாக தான் போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. லைட்டாக அந்த நேரில் அந்த கருப்பு இருக்கிற இடத்துல லைட்டாக வச்சு இதுக்கு மேலே நீங்கள் பவுட்ரு ஸ்ப்ரே அடிக்கணும் அதெல்லாம் எதுவுமே போட வேண்டாங்க. அவ்வளோ க்ளோவாக காமிக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன க்ரீம் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஹோம்மேடாக இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் போட்டுட்டு போட்ட செகண்டில் செம்மையாக தலை ஆயிடுவீங்க. ஒரு சிம்பிளாக இதை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்தில் நீங்கள் ஒரு பொட்டு மட்டும் ஒன்று வச்சிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த க்ரீமோ எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். இது வரைக்கும் நீங்கள் ஏதாவது க்ரீம் அதிகமாக யூஸ் பண்ணிவிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 2 நாளைக்கு மட்டும் இந்த க்ரீமை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். சிம்பிளாக வீட்டில் நம்மளுக்கு எந்த ஒரு அலர்ஜி இல்லாமல் சூப்பராக ரெடியானது. நல்ல க்ளோ கொடுக்கும். இது நீங்கள் நைட் அப்ளை பண்ணிவிட்டு காலையில் பாருங்கள், ஃபேஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈஸியாக நீங்கள் முகத்தை கழுவுனதே லைட்டாக எடுத்து நீங்கள் டச்சப் மட்டும் பண்ணி விட்டிங்கன்னா போதும், செம்ம ரிசல்ட் கொடுத்துரும். இதோட சிம்பிளாக ஒரு சின்ன பொட்டு மட்டும் வச்சுருங்க, அவ்வளோதான். கை பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குன்ட்டு. இந்த கை எப்படி இருக்குது, இந்த கை பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குது. முகத்துக்கும் கைக்கும் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டுன்னு. கண்டிப்பாக இது யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னைய மாதிரி நல்லா ஒரு பிங்க் சடை சூப்பராக ரெடி ஆகிடலாம். கண்டிப்பாக ரெடி ஆகிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த பதில் பார்க்கலாம். பாய்.